அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குமாக இருந்தால் ஆயுத தரத்திற்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மேலும் செறிவூட்டுவோம் என்கிற ஒரு அதிரடி அறிவிப்பை இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆபத்தான செய்தி மட்டுமல்ல, உலகம் முழுவதுக்கும் சொன்ன ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. மத்திய கிழக்கை மறுவடிவமாக வடிவமைப்பதற்குரிய ஒரு காலகட்டமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த யுத்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கத்தாரினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹமாத் இப்னு ஜாசிம் அல் தானி அவர்கள் அல் ஜசீராவுக்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு கத்தருடைய LNG கப்பல் ஒன்று ஹொர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக ஈரானுடைய அனுமதியோடு கடந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹொர்முஸை கடந்து போகிற அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தத்தின் பின்னால் அங்கு ஒரு யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் யுத்த நிறுத்தத்தினுடைய நிபந்தனைகள் எதுவுமே அங்கு இன்ன வரைக்கும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் மிகப்பெரிய சோகமாக இருக்கிறது. குறிப்பாக காசாவினுடைய ரஃபா பார்டர் இதுவரைக்கும் திறக்கப்படவில்லை. அப்பப்ப ஓரளவுக்கு திறந்து மூடிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர ரஃபா பார்டர் மொத்தமாக திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான நிபந்தனைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா ரஃபா பார்டர் வழியாகத்தான் காசாவுக்கு தேவையான உணவு, தண்ணீர், மருந்து எதுவாக இருந்தாலும் உள்ளே வர வேண்டி இருக்கிறது. ஈஜிப்டினுடைய எல்லையாக அது இருக்கிறது. இப்படியான சூழல்ல ரஃபா பார்டரை மொத்தமாக இஸ்ரேல் மூடி வைத்திருக்கிறது. பிளஸ் ரஃபா பார்டருடைய கண்ட்ரோலையும் இஸ்ரேல் தான் வைத்திருக்கிறது. மொத்தத்தில் ஆக்கிபைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, காசாவை முற்றுகையிட்டு நிற்கிறார்கள். இந்த சூழல்ல காசாவுக்குள்ள குறைமாத குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாமல் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு அழுத்தமான ஆபத்தான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய முற்றுகை காரணமாக காசா மருத்துவமனைகள்ல ஆக்சிஜன் நெருக்கடி அதிகரித்திருக்கிறது என்கிற செய்திகள் தான் மிக பெரும் ஆபத்தான செய்திகளாக இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். நாசர் மருத்துவமனை, அல் அவுதா மருத்துவமனை என்று பல மருத்துவமனைகளில் இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடுகள் இருக்கிறது. குறிப்பாக யுத்தத்திற்கு முன்பதாக காசாவுக்குள்ள இந்த ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய 34 நிலையங்கள் இருந்த நிலையில இந்த யுத்தத்தின் போது 25க்கு மேற்பட்ட ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அழித்து இருக்கிறது. எனவே ஒரு 9 ஆக்சிஜன் உற்பத்தி நிலையங்கள் தான் இருக்கிறது. 25 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். அங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்ல குறை மாதத்தில் பிறக்கக்கூடிய, குறிப்பிட்ட மாதத்துக்கு முன்னாடி பிறக்கக்கூடிய பிள்ளைகளை வச்சு பாதுகாக்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகள் மரணத்தை தழுவுகின்றன என்பதுதான் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான பயங்கரமான செய்தியாக இருக்கிறது. அந்த மக்களுக்கு உணவில்லை, மருந்து இல்லை, சுத்தமான குடிநீர் இல்லை, ஆடை வசதிகள் இல்லை. தொடர்ந்து அந்த மக்களை இவ்வளவு அவதிக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய அழிவுகரமான ஆபத்தான ஆக்கிரமிப்பு அரசும் ராணுவமும் என்கிற செய்திகள் தினம்தோறும் நம்முடைய காதுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அதற்கு எதிராக பேச வேண்டிய, அதற்கு எதிராக களம் காண வேண்டிய, காரியமாற்ற வேண்டிய அரபு நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த உலகு பார்க்காமல் இல்லை. அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த மக்களுக்காக நாம் செய்ய முடியுமான ஒரே காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு மிக முக்கியமான பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதிலே மிகவும் பரபரப்பான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மீண்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குமாக இருந்தால் ஆயுத தரத்திற்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மேலும் செறிவூட்டுவோம் என்கிற ஒரு அதிரடி அறிவிப்பை இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆபத்தான செய்தி மட்டுமல்ல, உலகம் முழுவதுக்கும் சொன்ன ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஆயுத தரத்திற்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மேலும் செறிவூட்டுவோம் என்றால் என்னன்னு கேட்டா, யுரேனியம் என்கிறத செறிவூட்டிக்கொண்டே இருக்கணும். 20% 60 வரைக்கும் அவங்க செறிவூட்டிட்டாங்க. 60 90% யுரேனியத்தை செறிவூட்டினாங்கன்னா அணு ஆயுதத்தை ஈரான் தயாரித்து விட முடியும்.
அப்படி தயாரிச்சிட்டாங்கன்னா உலகத்துல 11வது அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக ஈரான் மாறிவிடும். எனவே இந்த அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு ஈரானுக்கு 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 90க்கு செறிவூட்டுவது மட்டும்தான் தேவையாக இருக்கிறது. ஆனா இதுவரைக்கும் செறிவூட்டாம இருக்கிறோம் என்று ஈரான் சொல்றாங்க. இது எந்த அளவு தூரம் உண்மை என்கிற கேள்விகளும் இருக்கிறது. ஏன்னா செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்க வச்சிருக்கிறாங்கிறதே தெரியல. ஆயத்துல்லா அலி காமனியை கொண்டாங்க, பல ராணுவ தளபதிகளை கொண்டாங்க, அலி லாரிஜானியை கொண்டாங்க, ஈரானுடைய பல முக்கிய தலைகளை கொன்றும் எங்க இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது என்பதை அமெரிக்காவால் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லை. குறிப்பாக மொசாத்னா யார் தெரியுமா அப்படிமாங்க, அல்லது அமெரிக்காவுடைய உளவுத்துறை எப்படி தெரியுமா அப்படிமாங்க. இவ்வளவு பெரிய உளவுத்துறைகளை வைத்துக் கொண்டிருந்தும் ஈரானுக்குள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்க இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது. தொடர்ந்து மீண்டும் ஒரு யுத்தத்தை நீங்கள் ஆரம்பித்தால் உடனடியாக ஆயுத தரத்துக்கு அதை செறிவூட்டுவோம் என்கிறது ஈரான். ஆயுத தரத்துக்கு செறிவூட்டுவோம்னா அவர்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதற்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். அதற்குரிய எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு அர்த்தம். பாதுகாப்பாக அதை செய்ய முடியும் என்று அர்த்தம். எனவே அப்படி ஒன்று அவங்க செஞ்சிட்டாங்கன்னா உடனடியாக அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக ஈரான் மாறிவிடும். எனவே நாங்க அணு ஆயுதத்தை தயாரிக்கணுமா வேணாமாங்கிறத நீங்க தான் முடிவெடுக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய நாடாளுமன்றம் பாராளுமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். அது மட்டுமல்லாம பாராளுமன்றத்தினுடைய வெளியுறவு கொள்கைகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு குழுவின் செய்தி தொடர்பாளர் தான் இதை அறிவித்திருக்கிறார். இந்த கான்செப்டை நாங்க பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து அதை ஒரு ரெசல்யூஷனாகவும் பாஸ் பண்ண போறோம். மீண்டும் ஒரு யுத்தம் வந்தா உடனடியாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணு ஆயுதமாக மாற்றப்படும் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இன்னொரு யுத்தத்திற்கு ஈரான் மீது அமெரிக்கா போகாம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் என்றும் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. என்னன்னா இன்னும் ஒரு யுத்தத்துக்கு போனா உடனடியாக அவங்க ஆயுத தரத்திற்கு அதை உயர்த்தி விட முடியும். உயர்த்திட்டாங்கன்னா அணு ஆயுத தயாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக நார்த் கொரியா வடகொரியா ஆனதுனாலதான் இன்ன வரைக்கும் வடகொரியாவோட சண்டை பயங்காட்டலாமே தவிர பூச்சாண்டி காட்டலாமே தவிர வடகொரியாவோட யுத்தத்துக்கு போறாங்களா? போக முடியாம இருக்குது. ரஷ்யாவோட வாயால முட்ட முடியும், ஆனா சண்டைக்கு போக முடியல. இந்தியாவும் பாகிஸ்தானும் என்ன தாக்குதல்கள் நடத்தினாலும் ஒரு அளவோட நின்றுக்குவாங்க. ஏன்னா ரெண்டு நாடுமே அணு ஆயுத பலம் கொண்ட நாடுகளாக இருக்கின்றன. இப்படி அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக ஈரான் மாறிவிட்டால் அதுக்கு பிறகு ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றதுல இருந்து அதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி 2 நாட்களாக நம்மளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னன்னா UAE ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலுடைய உதவியை பெற்று அயன் டோம் சிஸ்டங்களை கொண்டு வந்து அவங்களுடைய நாட்டில் நிறுவி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அந்த செய்திகளை இன்னைக்கு ஒரு தனி வீடியோவாகவும் நம்ம ரஸ்மின் மயசி நியூஸ் என்கிற இதே தளத்தில் வெளியிட்டிருக்கிறோம். பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்ள முடியும். நேற்றைய தினம் UAEக்கும் சவுதி அரேபியாவுக்கும் நடக்கக்கூடிய இன்டர்னல் வார் சம்பந்தமாகவும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். அதையும் பார்க்காதவர்கள் பார்த்துக் கொள்கிற போது UAE, சவுதி அரேபியா, ஈரான், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையில என்ன நடக்கிறது என்பதையும் இந்த மத்திய கிழக்கு பிரச்சனையில UAE ஸ்டாண்ட் என்னங்கிறதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் இஸ்ரேலுடைய அயன் டோம் சிஸ்டங்கள் UAE-க்குள் நிறுவப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மைக் ஹக்கபி இவர்தான் இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதுவர். ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் 100% ஜூவிஷுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒருவராக இவர் இருக்கிறாரு. இஸ்ரேல்காரனாகவே மாறி செயல்படக்கூடிய ஒருவர் தான் மைக் ஹக்கபி. மைக் ஹக்கபி டெல் அவீவ்ல இடம்பெற்ற ஒரு நிகழ்வுல இஸ்ரேலுடைய தலைநகர்ல ஒரு உரையாற்றும் போதுதான் இந்த செய்திகள் அவர் சொல்லி இருக்கிறாரு. இஸ்ரேல் தன்னுடைய அயன் டோம் பீரங்கி தொகுதிகளையும் அதனுடைய பணியாளர்களையும் அதை இயக்கிறதுக்கு உரிய ஆட்களையும் நிலைநிறுத்தி இருக்கிறாங்க UAE-ல. அமெரிக்காவுடைய தூதர் மைக் ஹக்கபியும் மைக் வால்டரும் பகிரங்கமாகவே இந்த செய்திகளை சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம மைக் ஹக்கபி மேலதிகமாக பேசும்போது ஒரு லாஜிக் சொல்றாராம். என்ன லாஜிக் சொல்றாருன்னு கேட்டா, ஆபிரகாம் ஒப்பந்தம் 2020களுக்கு பிறகு நடைபெற்ற ஒரு ஒப்பந்தம் இது. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில இந்த ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினால கொண்டு வரப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அவரு முதல் தடவை ஜனாதிபதியாக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் அரபு நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிப்பது என்பதுதான் என்னுடைய சாராம்சம். இந்த சாராம்சத்தில் சவுதி உள்ளிட்ட நாடுகள் இணைவதற்கு மறுத்துவிட்டன. அதற்கு அவங்க சொன்ன ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டா,
கேட்டா 1967களுக்கு முந்தைய பாலஸ்தீனத்தை தனி நாடு என்று அறிவிங்க. நீங்க இஸ்ரேல் நாடா இருந்துட்டு போங்க, அது வேற. 1967களுக்கு முன்னாடி பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருந்துச்சுல்ல, அந்த நாட்டை நாடு என்று அறிவிங்க. நாங்க இஸ்ரேலையும் தனி நாடு என்று ஏத்துக்கிறோம், ரெண்டையுமே நாடாக நாங்க அங்கீகரிச்சிரோம். நீங்க இஸ்ரேலை மட்டும் தனி நாடாக வச்சுக்கிட்டு பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பதும் தாக்குதல் நடத்துவதை நாங்க ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதே ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான்ல தான் யுஏஇ இருந்தாங்க. ஆனா இந்த ஆபிரகாம் ஒப்பந்தம் வந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சவுதி உள்ளிட்ட கல்ஃப் கண்ட்ரீஸினுடைய இந்த கட்டுக்கோப்புகளை மீறி யுஏஇ, பஹ்ரைன், மொரோக்கோ உள்ளிட்ட நாடுகள் இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்துக்கு கீழே போய் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்தார்கள். இந்த அங்கீகாரத்திற்கு பிறகுதான் இஸ்ரேலும் யுஏயும் ரொம்பவே நெருக்கம் காட்டினாங்க. இதையெல்லாம் அவர் சொல்லி காட்டி என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் யுஏஇ இணைந்ததனுடைய நன்மைகளை பார்த்தீங்களா? இஸ்ரேல் உங்களை காப்பாத்துது, இஸ்ரேல் உங்களுக்கு பாதுகாப்பாக நிக்குது, இஸ்ரேல் அவங்களுக்கு அயன்டோம் பாதுகாப்பை எல்லாம் கொடுத்திருக்குது என்று சொல்றது மட்டுமல்லாம அரபு நாடுகள் ஒரு முடிவுக்கு வரணும். என்ன முடிவுக்கு வரணும் என்று சொன்னா, ஈரானால் தாக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா அல்லது இஸ்ரேல் தாக்குவதற்கு வாய்ப்பு அதிகமா, அதை நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்க. உங்களை யார் தாக்கி இருக்கிறா? இப்ப இஸ்ரேல் தாக்கிச்சா? ஈரான் தான் தாக்கியது. ஏன் இஸ்ரேல் தாக்கலையா? கத்தார் மேல இஸ்ரேல் அட்டாக் பண்ணானா இல்லையா? அட்டாக் பண்ணினா. ஆனா அவர் அதெல்லாம் மறந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா, உங்களை தாக்கினது யாரு? ஈரான் தாக்கியதா இஸ்ரேல் தாக்கியதா? ஈரான் தான் தாக்கியது. எனவே நீங்க உங்களுக்கு உதவினது இஸ்ரேல், உங்களை தாக்கினது ஈரானாக இருக்கிற நேரத்தில் நீங்க என்ன பண்ணலாம் என்று சொல்லி சொன்னா, இப்போ ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க ஈரான போறதா அல்லது இஸ்ரேலை அங்கீகரித்து ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைகிறதா என்று சொல்லி. எனவே உங்க மேல ஏவுகணைகளை அனுப்பியது ஈரானாக இருக்கிறது, நீங்க எல்லாரும் இஸ்ரேலோட சேர்ந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு செய்தியை சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அல் ஜஸீரா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தனி ஆர்டிகலை வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டா, மத்திய கிழக்கை மறுவடிவமாக வடிவமைப்பதற்குரிய ஒரு காலகட்டமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த யுத்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கத்தாரினுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் ஹமாத் இப்னு ஜாசிம் அல் தானி அவர்கள் அல் ஜஸீராவுக்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம், திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திர்மிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பான்ல நம்ம இங்க ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்கால. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே ஒருபுறம் மைக் ஹக்கபி இப்படி சொல்றாரு, நீங்க இஸ்ரேலை தேர்ந்தெடுங்க, இஸ்ரேல் தான் உங்களை பாதுகாக்க முடியல, எங்களை இஸ்ரேல் பாதுகாக்க, நாங்க ஈரான் பக்கம் போறோமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. இஸ்ரேல் எங்களை பாதுகாக்காது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய தி கிரேட்டர் இஸ்ரேல், பரந்துபட்ட இஸ்ரேல், விரிவான இஸ்ரேல் என்கிற திட்டத்துக்குள்ள அரபு நாடுகளை ஆக்கிரமிப்பதுதான் அவர்களுடைய திட்டம். இந்த வன்முறை காலத்தை, ஈரானுடனான யுத்தத்தை பயன்படுத்தி இஸ்ரேல் அதைத்தான் செய்ய பார்க்கிறது. எங்களையும் ஈரானையும் மோதவிட்டு அதுல நாங்க பலவீனப்பட்டதற்கு பிறகு எங்களை ஆக்கிரமிப்பதற்குரிய வேலையை தான் இஸ்ரேல் செய்ய பார்க்குது. எனவே நாங்க தெளிவாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி அவர் மிக தெளிவாக சொன்னது மட்டுமல்லாம வளைகுடா நாடுகள், கல்ஃப்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அவசரமாக ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு கீழாக வர வேண்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு கீழே வரணும். இதைத்தான் சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, ஒரு அரபு நேட்டோ ஒன்ன உருவாக்கணும்ங்கிறாரு. மிடில் ஈஸ்ட தாண்டி இருக்கக்கூடிய, கல்ஃபை தாண்டி இருக்கக்கூடிய, அவுட் ஆஃப் கல்ஃப்ல இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரீஸையும் சேர்க்கணும் அப்படிங்கிறாரு. அதை தாண்டி இஸ்லாமிய நாடுகளையும் சேர்க்கணும்ங்கிறார். அதனால்தான் துருக்கி, ஈஜிப்ட், அதே போன்ற ஆப்பிரிக்க
ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னும் சில கண்ட்ரிஸ், அதே போன்று வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடுகளோட சேர்த்து அணு ஆயுத பலம் கொண்ட பாகிஸ்தானை இணைத்து ஒரு அரப் நேட்டோ ஒன்று உருவாக்குறதுக்கு சவுதி அரேபியா மிக தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கு. இப்ப பாகிஸ்தானோட அவங்களுக்கு ரொம்ப நெருங்கின காரியங்களை எல்லாம் ஆற்றிக் கொண்டிருக்கிறது மட்டுமல்லாம பாகிஸ்தானிலிருந்து ஆயுதங்களையே வாங்கி பிற நாடுகளுக்கு விற்கிற வேலையும் சவுதி அரேபியா இந்த அடிப்படையில் தான் செய்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி நிறுவனமாக இருக்கக்கூடிய அரம்கோவினுடைய நிர்வாக அதிகாரியாக செயல்படக்கூடிய அமீன் நாசர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஜலசந்தி ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரமும் சந்தையில் சுமார் 10 கோடி பேரல் எண்ணெய் நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு வீக்குக்கு 7 டேஸுக்கு 10 கோடி பேரல் எண்ணெய் சந்தையில் நஷ்டம் அடைஞ்சுக்கிட்டு இருக்குது, நமக்கு வீழ்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம முன்னையெல்லாம் ஒரு நாளைக்கு ஹொர்முஸ் ஜலசந்தியில மினிமம் 70 கப்பல்கள் போக்குவரத்து நடக்கும். ஆனா இப்ப எல்லாம் அது வெறுமனே 2 தொடக்கம் 5 வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. ஹொர்முஸ் ஜலசந்தியில 70 கப்பல்கள் வியாபாரத்துக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கும். அங்க நிக்கிறதுங்கிறது வேற, ஜலசந்திக்குள்ளேயே போய் வர்றது அவர் சொல்றாரு. ஆனா இப்ப எல்லாம் 1 தொடக்கம் 5 தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு அவர் இந்த செய்தியை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கத்தருடைய LNG கப்பல் ஒன்று ஹொர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக ஈரானுடைய அனுமதியோடு கடந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஹொர்முஸை கடந்து போகிற கத்தாருடைய 2வது LNG கப்பலாக இந்த கப்பல் இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிறது. 46 மில்லியன் கேலன்கள் கொள்ளளவு கொண்ட மெஹசம் என்கிற ஒரு கப்பல் தான் இன்றைக்கு ஹொர்முஸை தாண்டி சென்றிருக்கிறது. கத்தாருடைய ரஸ்லஃபான்ல இருந்து புறப்பட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய காசிம் துறைமுகத்தை நோக்கி வடகிழக்கில் இந்த கப்பல் பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய ராய்ட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலையும் சொல்லி இருக்கிறாங்க. இது பாகிஸ்தான் ஈரானோடு பேசி, பாகிஸ்தான் கத்தாரோடு பேசி, கத்தரும் பாகிஸ்தானும் ஈரானோடு பேசி எடுக்கப்பட்ட முடிவுக்கிணங்க தான் இந்த கப்பல்கள் பயணிக்கிறது. இந்த கப்பல் எப்படி போகணும்ங்கிற வழித்தடத்தை ஈரான் தான் சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு ஈரான் வெளியிட்ட இன்னும் ஒரு செய்தியில் வியட்நாம் போகக்கூடிய ஒரு எண்ணெய் கப்பல் ஈரான் சொன்ன இந்த பாதையில எண்ணெயை ஏற்றிக்கொண்டு கடந்து சென்றிருக்கிறது. இது ஈரானுடைய எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு போகக்கூடிய கப்பல் என்று சொல்லி இருந்தது. குறிப்பாக வியட்நாம் நோக்கி போகிற மால்டா கொடியை ஏந்தி இருக்கக்கூடிய அகியோஸ் பனூரியோஸ் என்கிற கப்பல் தான் ஈரான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கப்பல். ஆனால் ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி இந்த கப்பல் ஹொர்முஸை தாண்டி பாதுகாப்பாக போயிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். அதே நேரம் அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை பிரிவு சென்காம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல ஈரான் சொன்ன அதே கப்பல், அதாவது மால்டாவினுடைய கொடியேற்றப்பட்ட அகியோஸ் பனூரியோஸ் என்கிற கப்பலை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதுக்குள்ள எண்ணெய்கள் எதுவும் இருக்கவில்லை. குறிப்பாக ஈரானுடைய எண்ணெயை அவங்க ஏத்திட்டு போகல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ஈரான் தெளிவாக சொல்லும் போது எங்க ஏரியாவிலிருந்து எண்ணெயை ஏத்திக்கிட்டு போகிற கப்பல் எண்ணெயோடு தான் போகுது அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா சொல்லும் போது கப்பலை தடுத்து இருக்கிறோம், அதுக்குள்ள எந்த எண்ணெயுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. எனவே கப்பலை தடுத்தது உண்மையா, எண்ணெய் இருந்ததா இல்லையா என்பதை 3ஆம் தரப்பு உறுதிப்படுத்துகிற வரைக்கும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது. ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சியினுடைய கருத்து பிரகாரம் இன்றைக்கு அப்படி ஒரு கப்பலும் போயிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த ஹொர்முஸ் ஜலசந்தி சிக்கல் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஈரானுடைய தெளிவான அறிவிப்பு இன்னைக்கு இதுக்கு மேல யுத்தம் பண்ணினீங்கன்னா அணு ஆயுதத்தை தயாரிப்போம்ட்டாங்க. எனவே இனிமேல் என்ன செய்ய போகிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற கேள்வியும் தற்போது நம் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும். ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.